அதாவது வந்து நீங்க கடைசி சாப்பிட்ட லாஸ்ட் பைட்டுக்கும் நீங்க அடுத்த காலையில எந்திரிச்சு வர ஃபர்ஸ்ட் பைட்டுக்கும் ஒரு 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் கஷ்டமாவே சொல்லல. ஆனா நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க நம்ம இதை பண்ண விட மாட்டாங்க. யாருக்கு சார் சிம்பிள்? சார் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மைண்ட்ஃபுல்லா நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இது ரொம்ப பெரிய டயட்டே கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான டயட். இங்க இருக்கிற யாராவது ஃபாலோ பண்றீங்களா இந்த 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் அந்த மாதிரியாவது? ஒரு 4 பேர் இருக்காங்க. ஆனா கூட சேர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஸ்வரர் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? அந்த 12 மணி நேரம் யூ வில் ஃபாஸ்ட். அவங்க எனக்கு 16. ஆமா மேடம் ஃபாலோ பண்றது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்றது இன்டர்மிட்டன்ட் ஈட்டிங். அவங்க எல்லாம் எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற இருக்காங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு சார். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஜூஸ் அந்த மாதிரி ஸ்மூதி அதெல்லாம் வந்து அலோடா? சாப்பிட தானே கூடாது, குடிக்கலாம். தண்ணி, பிளாக் காஃபி, லெமன் வாட்டர், இது மட்டும் தான். ஆமா ஓகே சார். இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ வந்து ஃபிட்னஸ்ல எல்லாம் நானும் இவ்வளவு மாதிரி இறங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். வந்து இப்போ எல்லா இடத்துலயும் வந்து இப்போ ஜிம்முக்கு போனாலே வந்து நீ புரோட்டீன் சப்ளிமெண்ட் சாப்பிடு அந்த மாதிரி நிறைய புரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ எனக்கு ஒரே குழப்பம். ஒரு பக்கம் சோஷியல் மீடியால வந்து சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் வந்து அந்த புரோட்டீன் வே புரோட்டீன்லாம் வந்து நல்லது இல்லை அப்படின்றாங்க. இதுதான் சார் உண்மை. இது இன்னொரு டேக்கிங் பாயிண்ட் ஃப்ரம் டுடே டேக் ஹோம் பாயிண்ட் வந்து என்னன்னா, ஒவ்வொரு பாடிக்கும் நீங்க ஜிம் போறீங்களோ இல்லையோ நார்மலா இருந்தாலே 1 கிராம் per kilogram per பாடி வெயிட் வேணும். இப்ப 70 கிலோ இருந்தீங்கன்னா ஒரு 70 கிராம் புரோட்டீன் தேவை. அது நார்மலா நேச்சுரலா ஹோல் ஃபுட்ஸ்ல எடுக்கிறது நல்லது. சப்போஸ் இன் கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் இட் இஸ் ஓகே டு டேக் வே புரோட்டீன் வித்வுட் எனி ஆடட் இன்கிரீடியன்ஸ். அவ்வளோ. ஓகே, ஃபேண்டாஸ்டிக்கா தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க வந்து சென்னை வந்திருக்கீங்க. சென்னையில நைட் டைம்ல ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டுருக்கீங்களா? காம்போ எல்லாம் வேற லெவலா இருக்கும். இந்த காம்போக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மார்க் என்ன? இந்த காம்போனால உங்களுடைய உடலுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்க வார்த்தைகளால சொல்ல போறது இல்ல, பஞ்ச் டயலாக்ல சொல்ல போறீங்க. ஓகே ஓகே. நாங்க ஒரு சில காம்போஸ் போடுறோம் திரையில. கம் ஆன், லெட்ஸ் ஹேவ் a look. இது மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன், ஜிகர் தண்டா, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது பிரெட் அல்வா. ஐயோ. இது வந்து ஒரு மூவியை வச்சு நம்ம சொல்லிடலாம். எவ்வளவு இதே டெய்லி சாப்பிட்டா எவ்வளவு நாள் இருப்பாங்க அவங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. இதே டெய்லி சாப்பிட்டா மூவி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 36 வயது நிலை.